ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரித்திலிருந்து அத்தியாயம் 27. விஷ்ணு ஹஸ்ரராமம், ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றை கொடுத்து அனுகூலம் செய்தல். தீசித்தின் விட்டல் காட்சி. கீதா ரகசியம். ஹபர்டே குடும்பம். பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி மத சம்பந்தமான நூல்களை பிரணயத்துக்காகவும் இதர விஷயங்களுக்காகவும் பக்தர்களுக்கு அளித்து எங்கனம் அனுகூலம் செய்தார் என்பதை இவ்வத்தியாயத்தை கூறுகிறது. முன்னுரை. ஒரு மனிதன் கடலில் மூழ்கும்போது எல்லா தீர்த்தங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடிய புண்ணியம் அவனை வந்தேறுகிறது. அதே மாதிரியான ஒரு மனிதன் சத்குருவின் பாதங்களின் அடைக்கலம் புகும்போது மூவரையும் பிரம்மா, விஷ்ணு, மகாதேவர் பரபிரம்மத்தையும் வணங்கும் பேறு அவனுக்கு உண்டாகிறது. கற்பக தருவும் ஞான சாகரமும் நமக்கு ஆன்ம உணர்வை அளிப்பவருமான சாய்க்கு ஜெயம் உண்டாகட்டும். ஓ சாயி, தங்களது கதைகள் பால் எங்களுக்கு ஆர்வம் உண்டாக செய்யுங்கள். சாதக பறவை மேகங்களினுள் உறையும் நீரை பருகி இன்பமடையும் இதை கேட்போரும் அதே மன நிறைவு பாங்கில் இவைகளை ஆர்வத்துடன் பருகட்டும். தங்களது கதைகளை கேட்டு கொண்டிருக்கும்போது அவர்களும் அவர்களது குடும்பமும் சாத்விக உணர்வுகள் அனைத்தையும் பெறட்டும். அதாவது மனம் உருகி கண்களின் நீர் நிறைய அவர்கள் மூச்சு ஒரே சீராக அமைந்து அவர்கள் மனம் அமைதியடைந்து மயில் கூச்செறிந்து அழுது தேம்பி உடல் குலுங்கட்டும். எங்கள் பகைமையும் வித்தியாசங்களிலும் பெரியவனாயினும் சிறியவனாயினும் மறைந்தொழியட்டும். இவைகள் எல்லாம் நடந்தால் குருவின் கிருபை அவன் மீது மலர்ந்திருக்கிறது என்பது பொருள். இத்தகைய உணர்வுகள் உன்பால் எழும்போது குரு மிக மிக மகிழ்கிறார். ஆத்ம உணர்வு என்னும் லட்சியத்தில் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார். பாபாவிடம் முழுமையான இதயபூர்வமான சரணாகதி எய்துதலே மாயையின் பிடிகளிலிருந்து விடுவதற்கு மிக சிறந்த வழியாகும். மாயைக்கு அப்பால் வேதங்களால் உன்னை எடுத்து செல்ல முடியாது. சத்குரு ஒருவரே அங்கனம் செய்ய முடியும். பரம்பொருளை எல்லா ஜீவராசிகளிடம் காண முடியும். புனிதமாக்கப்பட்ட நூலை அளித்தல். பாபா உபதேசம் அளிக்கும் பல முறைகளை முந்தைய அத்தியாயங்களில் நாம் முன்னரே கண்டிருக்கின்றோம். அவற்றின் ஒரு முறையை இங்கு காண்போம். தாங்கள் சிறப்பாக பிரயாணம் செய்ய விரும்பிய சில மத சம்பந்தமான நூல்களை பாபாவிடம் எடுத்துச் சென்று அவரது திருக்கரங்கள் பட்டு புனிதம் ஆக்கப்பட்ட பின் அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வது சிலரின் வழக்கமாக இருந்து வந்தது. அத்தகைய நூல்களை அவர்கள் தினந்தோறும் படிக்கும்போது பாபா அவர்களுடன் இருப்பதாக உணர்ந்தனர். ஒருமுறை காகா மகாஜனி ஏக்நாத் பாகவதம் புத்தகம் ஒன்றுடன் சீரடிக்கு வந்தார். ஷாமா இந்நூலை படிப்பதற்காக மசூதிக்கு எடுத்துச் சென்றார். பாபா அதை அவர்களிடமிருந்து வாங்கி இங்கும் அங்குமாக சில பக்கங்களை புரட்டிவிட்டு ஷாமாவிடம் திரும்ப அளித்து இதை வைத்துக்கொள் என்றார். ஷாமா, அது காகாவுடையது, அவருக்கு அதை திரும்ப கொடுத்துவிட வேண்டும். பாபா, இல்லை இல்லை, நான் அதை உனக்கு அளித்ததனால் நன்மைக்காக உன்னுடனே வைத்துக்கொள், உனக்கு அது பயன்படும். இவ்விதமாக பல நூல்களை ஷாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. காகா இன்னும் சில நாட்களில் மற்றொரு பாகவதத்தின் வந்து அதை பாபாவின் கரங்களில் அளித்தார். பாபா அவருக்கு அதை பிரசாதமாக திரும்ப அளித்து அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் அது அவரை நல்ல நிலையில் வைத்திருக்கும் என்றும் கூறினார். காகாவும் அதை வணக்கத்துடன் பெற்றுக்கொண்டார். ஷாமாவும் விஷ்ணு அகஸ்ராமமும். ஷாமா பாபாவின் மிக நெருங்கிய பக்தர். விஷ்ணு அகஸ்ராமத்தின் ஒரு பிரதியை பிரசாதமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் பாபா அவருக்கு அருள் செய்ய விரும்பினார். ஒரு முறை ஒரு ராம்தாசி பக்தர் சீரடிக்கு வந்து அங்கு சில காலம் இருந்தார். அவர் தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை கீழ்வருமாறு: அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் கழுவி குளித்துவிட்டு காவி ஆடை உடுத்தி கொண்டு திருநீற்றை உடலில் தரித்து கொண்டு விஷ்ணு அகஸ்ராமம், அத்தியாத்ம ராமாயணம் ஆகிய புனித நூல்களை நம்பிக்கையுடன் படிப்பார். அவர் இவற்றை அடிக்கடி பல முறை படித்தார். சில நாட்களுக்கு பின்னர் பாபா விஷ்ணு ஹஸ்ரநாமத்தை ஷாமாவுக்கும் ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார். எனவே ராம்தாஸை தன்னருகில் அழைத்து, நான் தாங்க முடியாத வயிற்று வலியால் அல்லுறுகிறேன், சுரத்தாவாரை உட்கொண்டாலன்றி வழி நிற்காது. எனவே கடை வீதிக்கு போய் இம்மருந்தை வாங்கி வா என்றார்.
பின்னர் தமது யதாஸ்தானத்திலிருந்து இறங்கி ராம்தாஸி படித்து கொண்டிருந்த இடத்துக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்து தமது இடத்துக்கு வந்து ஷாமாவிடம், ஓ ஷாமா, இப்புத்தகம் மிகவும் பலனுள்ளது. எனவே இதை உனக்கு பரிசளிக்கிறேன். ஒரு முறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன். எனது இதயம் துடிக்கத் தொடங்கி என் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது. அத்தகைய தருணத்தில் நான் இந்நூலை எனது மார்போடு வைத்து அணைத்து கொண்டேன். அப்போது அது எத்தகைய ஆறுதலை அளித்தது! அல்லாவே என்னை காப்பாற்றி கீழிறங்கி வந்தார் என்று நினைத்தேன். எனவே இதை உனக்கு கொடுக்கிறேன். மெதுவாக படி. தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாமத்தையாவது படி. அது உனக்கு நன்மை செய்யும். ஷாமா, அது எனக்கு வேண்டாம். அதன் சொந்தக்காரனான ராம்தாஸி ஒரு பைத்தியம், பிடிவாதக்காரன், கோபக்காரன். நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான். மேலும் நான் ஒரு பட்டிக்காட்டான். ஆதலால் எனக்கு இந்நூலில் உள்ள சமஸ்கிருத எழுத்துக்களை படிக்க செய்ய தெரியாது. ஷாமா பாபா தமது இச்செய்கைகளின் மூலம் தன்னை ராம்தாஸுக்கு எதிராக கிளப்பிவிடுவதாக நினைத்தார். பாபா அவருக்காக என்ன நினைத்தார் என்பதனை பற்றி எண்ணமே அவருக்கு இல்லை. ஷாமா ஒரு பட்டிக்காராக இருந்தபோது அவருடைய நெருங்கிய பக்தராகையால் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலக துன்பங்களினின்று அவரை காக்க பாபா எண்ணிருக்க வேண்டும். கடவுள் நாமத்தின் சக்தி யாவருக்கும் அறிந்ததே. அது நன்மை எல்லா பாவங்களிலும் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சூழலின்றி நம்மை விடுதலையாக்குகிறது. இதைவிட சுலபமான சாதனம் வேறெதுவும் இல்லை. நம் மனதை மிக சிறந்த முறையில் அது தூய்மைப்படுத்துகிறது. அதற்கு எவ்வித சடங்கு முறையோ தடையோ கிடையாது. அது அவ்வளவு சுலபம், அவ்வளவு பயனுள்ளது. ஷாமா ஒரு சாதனையில் ஆர்வம் கொள்ளாதவராய் இருப்பினும் பாபா இதைத்தான் ஷாமாவை செய்யும்படி விரும்பினார். எனவே பாபா அதை அவர் மேல் திணித்தார். ஏக்நாத் மகாராஜ் இம்மாதிரியாகவே ஒரு ஏழை பிராமணனிடம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை திணித்து அவனை காப்பாற்றினார் என்று வெகு நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதும் மனதை தூய்மைப்படுத்துகின்ற திறந்த அகலமான வழியாகும். எனவேதான் பாபா இதை ஷாமாவிடம் திணித்தார். ராம்தாஸை சுரத்தாவாரை விதைகளுடன் உடனே திரும்பினார். அங்கிருந்த அண்ணா திஸ்ஸனிகர் நாரதர் வேலை செய்ய விரும்பி நடந்ததையெல்லாம் அவரிடம் உரைத்தார். ராம்தாஸி உடனே கோபத்தால் குதித்தார். தனது முழு வெறியுடன் ஷாமாவிடம் இறங்கி வந்தார். தனக்கு வயிற்று வலி என்ற பெயரில் மருந்து வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது ஷாமாதான் என்றும் இவ்வாறாக அவரது புத்தகத்தை எடுத்துக்கொண்டார் என்று கூறினார். ஷாமாவை அவர் திட்டவும் செய்து அவர் புத்தகத்தை திருப்பித் தரவில்லை எனால் அவர் முன் தன் மண்டையை உடைத்து கொள்ள போவதாக கூறினார். ஷாமா அமைதியாக அவருடன் எதிர்த்து பார்த்தார். அது பயனளிக்கவில்லை. பின் பாபா அன்புடன் அவரை நோக்கி, ஓ ராம்தாஸி, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு கலங்கி போயிருக்கிறாய்? ஷாமா, நம் பையன் இல்லையா? வீணாக அவனை ஏன் திட்டுகிறாய்? இவ்வளவு சண்டை போடும் ஆளாக நீ எப்படி இருக்கிறாய்? மிருதுவான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா? நீ தினந்தோறும் இந்த புனித நூல்களை படிக்கிறாய். எனினும் உன் மனம் தூய்மையற்றதாயும் உனது உணர்வுகள் கட்டுப்பாடில்லாமலும் இருக்கின்றன. நீ என்ன ராம்தாஸி, போ. இவைகளை எல்லாவற்றிலும் நீ பற்றற்று கவனமின்றி இருக்க வேண்டும். இந்த புத்தகத்தை நீ இவ்வளவு அதிகமாக விரும்புவது வியப்பா இல்லை. உண்மையான ராம்தாஸுக்கு மமதா இருக்கக்கூடாது, ஆனால் சபதா இருக்க வேண்டும். ஷாமா பையனுடன் ஒரு புத்தகத்துக்காக நீ இவ்வளவு சண்டை செய்து கொண்டிருக்கிறாய். போ, உன் இடத்தில் அமர்ந்து கொள். பணம் கொடுத்தால் ஏராளமான புத்தகங்கள் கிடைக்கும், ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள். நன்றாக நினைத்து பார்த்து தயவுள்ளவனாய் இரு. உன் புத்தகம் என்ன மதிப்பு பெறும்? ஷாமாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் தான் அதை எடுத்து அவனிடம் கொடுத்தேன். உனக்கு அது மனப்பாடமாக தெரியும். ஷாமா அதை படித்து பலனடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன். எனவேதான் அதை அவனிடம் கொடுத்தேன் என்றார். பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையானதாக இருக்கின்றன. அவைகளின் பலன் ஆச்சரியமானது. ராம்தாஸை அமைதியானார். ஷாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரத்னி கீதை ஒன்று எடுத்துக்கொள்வதாக கூறினார். ஷாமா அதிக சந்தோஷமடைந்து, ஒன்று ஏன், பதிலாக உனக்கு 10 பிரதிகள் தருகிறேன் என்று கூறினார். முடிவாக இவ்விஷயம் சமாதானத்திற்கு வந்தது.
எந்த கடவுளை அறிய வேண்டும் என்று அவர் பட்டது கிடையாதோ அவரை பற்றி விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்னி கீதையை ராம்தாஸி கேட்டது ஏன்? தினந்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்கள் படித்த ராம்தாஸை ஷாமாவிடம் அவர் முன்னிலையில் சண்டை செய்வானேன் என்ற கேள்விகளையெல்லாம் கருதுங்கால் பழியை யாரிடம் ஒதுக்குவது என்பதையும் யாரை திட்டுவது என்பதையும் நாம் அறியோம். இந்நிகழ்ச்சியை நடந்திராவிட்டால் ஈஸ்வர நாமத்தின் மகிமை, விஷ்ணு அகஸ்ட்ராமம், பிரயாணம் ஆகிய விஷயங்களை எல்லாம் ஷாமாவின் அறிவிற்கு எட்டியிருக்காது என்பதனை மட்டும் நாம் அறிவோம். எனவே பாபாவின் கற்பிக்கும் முறையும் ஆரம்பித்து வைக்கும் முறையும் விசேஷமானது என்று நாம் காண்கிறோம். இவ்விஷயத்தில் ஷாமா அந்நூலை படிப்படியாக கற்கவே செய்தார். புனே இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியருமான ஸ்ரீமான் பூட்டியின் மருமகனான பேராசிரியர் ஜி நார்கே MA MSc என்பவருக்கு அதை விவரித்து சொல்லும் அளவுக்கு அதில் வல்லமை பெற்றார். விட்டல் காட்சி. ஒரு நாள் காகா சாஹிப் தீசித் சீரடியில் உள்ள தனது வாதாவின் காலை குளியலுக்கு பின் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது விட்டலின் தெய்வ காட்சி ஒன்று கிடைத்தது. அதன் பின்பு பாபாவை அவர் காண சென்றபோது விட்டல் பாடில் வந்தாரா? நீர் அவரை காணவில்லையா? அவர் மிகவும் நழுவல் பேர்வழி. இருக்க அவரை பிடித்து கொள்ளும், இல்லாவிடில் உமக்கு டேக்கா கொடுத்துவிட்டு ஓடிப்போய் விடுவார் என்று கூறினார் பாபா. பின்னர் மத்தியான வேளையில் பண்டரிபுரத்து விட்டலின் 20-25 படங்களுடன் ஒரு வியாபாரி வந்தான். தான் தியானத்தில் கண்ட விட்டலின் உருவத்துடன் அது அப்படியே அச்சாக பொருந்திருப்பது கண்டு தீஷித் அதிசயமடைந்தார். பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்து மிகுந்த விருப்பத்துடன் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டுக்காக வைத்தார். கீதா ரகசியம். பிரம்ம வித்தையை கற்பவர்கள் பாபா எப்போதும் நேசித்தார், அவர்களை ஊக்குவித்தார். உதாரணத்துக்கு ஒரு முறை பாபு சாஹிப் ஜோக் ஒரு பார்சலை பெற்றார். லோகாமானிய திலகர் எழுதிய கீதா ஹஷ்யத்தின் ஒரு பிரதி அதனுள் இருந்தது. தனது அக்குளில் அதை வைத்தவாறு மசூதிக்கு வந்த அவர் பாபாவின் முன் வீழ்ந்து பணிந்தபோது பார்சல் பாபாவின் பாதத்தில் சென்று விழுந்தது. பாபா அது என்ன என்று விசாரித்தார். அவ்விடத்திலேயே பார்சல் உடைக்கப்பட்டு அப்புத்தகம் பாபாவின் கரத்தில் வைக்கப்பட்டது. இங்கும் அங்குமாக அதன் சில பக்கங்களை அவர் புரட்டிவிட்டு தமது பையிலிருந்து ₹1 எடுத்து அதன் மீது வைத்து அதை ஜோகிடம் அளித்து, இதை முழுமையும் படி, உனக்கு நன்மை விளையும் என்றார். ஹபர்டே குடும்பம். ஹபர்டேயை பற்றிய விளக்கங்களுடன் இவ்வத்தியாயத்தை நாம் முடிப்போம். ஒரு முறை தாதா சாஹிப் ஹபர்டே தன் குடும்பத்துடன் சீரடிக்கு வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தார். நாட்குறிப்பு சாய்லீலா சஞ்சிகையில் ஆங்கிலத்தில் பதிக்கப்பட்டு தற்போது தமிழில் ஹபர்டே டைரியாக மொழிபெயர்க்கப்பட்டு சமஸ்தானத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தாதா சாஹிப் சாதாரண மனிதர் அல்ல. அவர் அமராவதியின் மிகப்பெரிய பணக்காரர், மிகவும் புகழ்பெற்ற அட்வொகேட்டும் டெல்லி கவுன்சிலின் அங்கத்தினருள் ஒருவர் ஆவார். மிகுந்த புத்தி சாதுரியமுடையவரும் மிக சிறப்பான பேச்சாற்றல் ஆவார். ஆயினும் பாபாவின் முன் வாய் திறக்க அவருக்கு தைரியமில்லை. பெரும்பாலான பக்தர்கள் பாபாவுக்கு அடிக்கடி பேசி வாய்த்தனர். ஆனால் கபர்டே, நூல்கர், பூட்டி ஆகிய மூவர் மட்டும் எப்போதும் மௌனமாக இருந்தது. அவர்கள் சாந்தம், எளிமை, பொறுமை, நற்பண்பு வாய்க்க பெற்றவர்கள். தாதா சாஹிப் மற்றவர்களுக்கு பஞ்சதசதியை படித்து விளக்கம் செய்யும் வல்லமை உடையவர். அவர் மசூதிக்கு பாபாவின் முன் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். வேதங்களில் கூட ஒருவன் எவ்வளவுதான் கற்று தெரிந்த இருப்பினும் பிரம்மத்தை அறிந்திருப்ப முன் உண்மையிலேயே மங்கிவிடுகிறான். ஆன்ம அறிவின் முன் கல்வி பிரகாசிக்க முடியாது. தாதா சாஹிப் 4 மாதங்கள் தங்கியிருந்தார். ஆனால் அவர் மனைவியோ 7 மாதங்கள் தங்கியிருந்தனர். இருவரும் தங்களின் சீரடி வாசகத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருமதி ஹபர்டே பாபாவின் பால் விசுவாசம், பக்தி, ஆழ்ந்த அன்பு இவைகளை கொண்டிருந்தார். ஒவ்வொரு மதியமும் மசூதிக்கு அவளே பாபாவுக்கு நைவேத்தியத்தை எடுத்து வருவாள். அது பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவள் உண்ணச் செல்வாள். அவளது நிதானமான உறுதியான பக்தியை மற்றவர்களுக்கு காட்ட பாபா விரும்பினார். ஒரு நாள் அவள் சன்சா, பூரி, சாதம்,
சூப்பு, சர்க்கரை பொங்கல், வற்றல் இவைகளுடன் மசூதிக்கு வந்தாள். வழக்கமாக மணிக்கணக்கில் காக்கும் பாபா உடனே எழுந்திருந்தது. தனது சாப்பாட்டு இடத்திற்கு சென்று பாத்திரத்தில் மூடியை எடுத்துவிட்டு ஊக்கத்துடன் அவைகளை உண்ணத் தொடங்கினார். ஷாமா ஏன் இந்த பாரபட்சம்? மற்றவர்களிடம் உணவை வீசி எறிந்துவிட்டு அவைகளை கண்டெடுத்து பார்ப்பதற்கும் கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆனால் இதையோ தாங்களே ஊக்கத்துடன் வாங்குகிறீர்கள். அதற்கு நியாயம் செய்யுங்கள். இப்பெண்மணிகளின் பலகாரங்கள் மட்டும் ஏன் அவ்வளவு இனிமையாக இருக்கின்றன? அது எவ்வளவு எங்களுக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது பாபா. உண்மையிலேயே இவ்வுணவு அசாதாரணமானதுதான். முந்தைய பிறவியில் இவள் ஒரு வியாபாரி கொளுத்த பசுவாக அதிக பால் கொடுத்து வந்தாள். பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்துடன், பின்னர் கூசித்திர குடும்பத்துடன் ஒன்றிலும் பிறந்து ஒரு வணிகன் திருமணம் செய்து கொண்டாள். பின்னர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள். மிக நீண்ட காலத்திற்கு பின் நான் அவளை காண்கிறேன். அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவளங்களை நான் உண்பேன். இவ்வாறு கூறிக்கொண்டே அவளது பலகாரத்துக்குரிய முழு தீர்ப்பையும் வழங்கி தமது வாய், கை முதலியவற்றை கழுவிக்கொண்டு மனநிறைவில் அறிகுறியாக ஏப்பம் விட்டு தமது இருக்கையில் அமர்ந்தார். பின்னர் அவள் வணங்கி அவர் கால்களை பிடித்துவிடத் தொடங்கினாள். பாபா அவளிடம் பேசத் தொடங்கி தன் கால்களை பிடித்து கொண்டிருந்த அவளது கையை ஆதரவாக பிடித்துவிடத் தொடங்கினார். இந்த பரஸ்பர சேவையை கண்டுவிட்டு ஷாமா வேடிக்கை செய்ய ஆரம்பித்தார். இது நன்றாக இருக்கிறது. கடவுளும் பக்தியும் ஒருவரையொருவர் சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சியாகும் என்றார். அவளது விசுவாசமான சேவையை கண்டு பாபா அவளை மெதுவாக மிருதுவான அற்புதமான குரலில் ராஜாராமா ராஜாராமா என்று அப்போதிலிருந்து எப்போதும் ஸ்மரிக்கும்படியாக கூறி, இதை நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையில் நோக்கத்தை எய்துவார். உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவு நீ பயனடைவாய் என்றார். ஆன்மீக விஷயங்களை பற்றி பழக்கமில்லாதவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும். உண்மையில் அது அவ்வாறில்லை. சக்தி பாத் என்று அழைக்கப்படும் குருவின் சக்தியை சீடனுக்கு மாற்றிவிடுவதாகவும், பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவராகவும் பலனுள்ளவராகவும் இருக்கின்றன. ஒரே வினாடியில் அவைகள் அவளது உள்ளத்தை துளைத்து அங்கே இடம் பிடித்து கொண்டன. குருவுக்கும் சீடனுக்கும் இருக்க வேண்டிய உறவு தன்மையை பற்றி இந்நிகழ்ச்சியில் நமக்கு விளக்குகிறது. இருவரும் ஒருவரையொருவர் அன்பு கூர்ந்து சேவை செய்ய வேண்டும். அவர்களிடையே எவ்வித பாகுபாடும் வித்தியாசமும் இல்லை. இருவரும் ஒருவரில்லாமல் மற்றவர் வாழ முடியாது. சீடன் குருவின் பாதங்களில் தனது தலையை வைத்து புறத்தோற்றமே, உண்மையில் அந்தரங்கமாக அவர்கள் ஒன்றேயாம். அவர்களிடையே எவ்வித பாகுபாட்டையும் காண்பவன் இன்னும் பக்குவமடையாதவன், ஒழுங்கற்றவன். ஸ்ரீ சாயை பணிய அனைவருக்கும் சாந்தி நிலைக்கட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.